பீரியட்ஸ் வந்தா பெயின் வர்றது நார்மல் இல்ல, இது பாடி இம்பேலன்ஸோட வார்னிங் சைன். இதை நான் ஷார்ட்டா ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், ப்ரோஸ்டாகிலாண்டின்ஸ். ப்ரோஸ்டாகிலாண்டின்றது நம்ம பீரியட் டைம்ல யூட்ரஸோட இன்னர் லைனிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு கெமிக்கல். இது அதிகமா ப்ரொடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னா யூட்ரஸ் ஸ்ட்ராங்கா கான்ட்ராக்ட் பண்ணும். அப்ப பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும், ஆக்சிஜன் சர்க்குலேஷன் கம்மியாகும். அதனால நம்மளுக்கு பீரியட்ஸ் டைம்ல பெயின் அண்ட் கிராம்ப்ஸ் ஃபீல் ஆகும். செகண்ட், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகவும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாகவும் ஆயிடுச்சுன்னா பெயின் அண்ட் கிராம்ப்ஸ் வரும். தேர்ட் ஒன், பெல்விக் பிளட் சப்ளை கம்மியாகிறது. நம்ம இடுப்பு பகுதிக்கு போற பிளட் சப்ளை கம்மியாகும் போது பெயின் அண்ட் கிராம்ப்ஸ் வரும். ஃபோர்த் ஒன், இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ். நம்ம ரெகுலரா சாப்பிடுற ஃபுட்ஸ்ல பேக்கரி ஐட்டம்ஸ், ஆயில்டு ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சுகரி ஃபுட்ஸ் ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு பெயின் அண்ட் கிராம்ப்ஸ் அதிகமா வரும். ஃபிஃப்த் ஒன், ஸ்ட்ரெஸ் அண்ட் கார்டிசோல். ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சுன்னா கார்டிசோல் அதிகமாகும். அதனாலயும் உங்களுக்கு பீரியட்ஸ், பெயின் அண்ட் கிராம்ப்ஸ் வரும். இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தின வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ட்ரீட்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸை அப்லோட் பண்றேன். யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் ஆனா பெயின் வருமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.